கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையுண்டாவதாக. நான் வாசித்த 120ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார், என் நெருக்கமான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு செவி கொடுத்தார். பொய்யர்களுக்கு என்னை காத்து கொண்டார். கபடு பேசும் நாவுகளுக்கு பலவானி நம்பும் சூரிய செடிகளை எரித்து போடும் தளர்ந்து தான் கிடைக்கும். நான் வேசைக்கிலேயும் கேதாரில் இருந்தது போதும், இப்போது சமாதானத்தை தேடுகிறேன். நான் அவர்களிடம் பேசும்போது எனக்கு எதிராக யுத்தம் செய்ய ஆயத்தப்படுகிறார்கள் என்பதாய் இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்டதான வாக்கியம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்முடைய கஷ்டங்களிலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதாவது கூப்பிட வேண்டும். கூப்பிடுகிறது என்பது என்ன என்றால் ஜெபிக்கிறதான ஒரு காரியம்தான். கர்த்தரை நோக்கி எப்போதும் ஜெபிக்க வேண்டும், எப்போதும் கூப்பிட வேண்டும். நம்முடைய ஆபத்து காலங்களிலே, நம்முடைய கஷ்ட காலங்களிலே நாம் விடுதலையாக வேண்டுமானால் நாம் கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். 18ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்பதாய் வாசிக்கிறோம். அந்த 18ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவருடைய கூப்பிடுதல் அவருடைய செவிகளில் ஏறின உடனே கர்த்தர் அந்த கூப்பிடுதலுக்கு பதிலளிக்கும்படியால் எப்படி இறங்கி வருகிறார் என்பதை விளக்கமாக நீங்கள் இந்த 18ஆம் சங்கீதத்தில் படிக்கலாம். வானங்களை தாழ்த்தி இறங்கி மேகத்தை இறக்கையாக்கி அவர் பறந்து வருகிறார். அவருடைய பிள்ளைகள் கூப்பிடும்போது அவர் அமிதமாய் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அவரை காப்பாற்றுகிறார் என்பதாக 18ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கிறார். கூப்பிடுகிறதான அனுபவம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் தான் நம்முடைய பாடுகளை எல்லாம் அறிந்திருக்கிறாரே, நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரே, இதில் என்ன கூப்பிடுகிறது? நாம் பாடுபடுவதற்கு முன்னாலே நம்மளை சந்தோஷமாக வைத்து கொண்டு இருக்கலாமே ஆண்டவர் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. கூப்பிட்டால் தான் கிடைக்கும், கேட்டால் தான் கிடைக்கும். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். அதாவது கூப்பிட வேண்டும். கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய பலகையை திறந்தால் போதும் நாம் அபரிதமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் நாம் கூப்பிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதாவது மின்சாரம், இந்த லைட் எரிகிறது. இது எரிய வேண்டுமானால் என்ன செய்யணும்? அதுக்கு சுவிட்சு போடணும். ஏற்கனவே அங்கே எல்லாம் இருக்குது, கரண்ட் இருக்குது, சுவிட்ச் பாக்ஸில் கரண்ட் இருக்குது. ஆனால் அந்த சுவிட்சை தட்டினா மட்டும்தான் அந்த லைட்டு இருக்குது. அதுபோல தான் எல்லா ஆசீர்வாதங்களும், நமக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நமக்காகவே அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரம் செடி கொடிகள் கனிகள் எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லாவற்றிற்கு கடைசியாக மனிதனை உருவாக்குகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டு தேவாதி தேவன் ஆதாமை உருவாக்குகிறார். அதே போல நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தயாராக வைத்திருக்கிறார். ஆனால் சுவிட்சு போட்டால் தான் லைட் எரியும். அதுபோல நாம் கேட்டால்தான் நமக்கு கிடைக்கும். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார்.
அப்படியானால் கூப்பிட்டாலும் கிடைக்கும். ஆபத்து காலத்தில் சும்மா இருந்தால் ஆண்டவர் வந்து காப்பாற்ற போகிறது. அவர் என்ன சொல்கிறார்? ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படியானால் கூப்பிட வேண்டும். ஒரு கூப்பிடுகிற காரியம் ரொம்ப விசேஷமானது. எப்போதும் கூப்பிடலாம். எப்போதும் ஜபத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களை எகிப்தியர்கள் பாடாப்படுத்துகிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே, நெருக்கப்படுகிறதான வேலையிலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிப்பது என்றால், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டு, நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன், வா என்றார். அப்படி என்று சொல்லி மோசையை தேவன் கூப்பிடுகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறதான, நெருக்கப்படுகிறதான வேளையிலே கூக்குரலிட்டு கூப்பிடுகிறார்கள். அந்த கூப்பிடுகளின் சத்தத்தினாலே தேவன் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து மோசையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். மீட்டு கொண்டு வருகிற வேளையிலே இஸ்ரவேலர்கள் வருகிற வழியிலே இப்பொழுது செங்கடல் வருகிறது. செங்கடல் வருகிறது. பின்னாக திரும்பி பார்க்கிறார்கள். பார்வோன் அவன் செய்திகளோடு துரைத்து கொண்டு வருகிறான். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சும்மா இருக்கிற பயப்படுறாங்க. இஸ்ரவேல் புத்திரரை இப்போ செங்கடலை கடக்க வேண்டும், ஆனால் கடக்க முடியாது ஒரு சூழ்நிலை. பின்னாலே பார்வோன் மீண்டும் துரைத்து கொண்டு வருகிறார். பயந்து போய் இப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட உடனே அங்கே என்ன நடக்குது? செங்கடல் பிரிகிறது. அவர்கள் சுகமாக நடந்து போகிறார்கள். என்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2 நாளாக 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அபியா யூதாவின் மேல் ராஜாவாக இருக்கிறார். அப்பொழுது யெரொபெயாமோடு யுத்தம் செய்கிறார். அபியா யெரொபெயாமோடு யுத்தம் செய்கிறார். அந்த வேளையிலே யூதா ஜனங்கள் யுத்தத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஏனென்றால் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள். 13ஆம் அதிகாரம் 2 நாளாக 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள். யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் முன்னாலே செங்கடம், பின்னாலும் பார்வோன், இப்படி ஒரு சிக்கட்டான சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் விடுதலை தந்தார். இங்கே யூதா ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறது. முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள். யூதா மனுஷர்கள் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். அல்லேலூயா. ஏனென்றால் முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறது. நடுவில் மாட்டிக்கொண்டோம். இக்கட்டான ஒரு சூழ்நிலை. சும்மா இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கூப்பிடும்போது அவர் அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். ஆபத்து காலங்களிலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிட்டால்தான் நாம் ரட்சிக்கப்படுவோம். எல்லாம் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவர் கருணை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், நம்மை காப்பாற்றுவார். உண்மைதான். நீ கூப்பிட வேண்டும். அதை தான் அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆபத்தின் காலத்திலையும் கூப்பிடு என்று தான் சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் நீ கம்பெனி நான் உன்னை பார்த்து சொல்லலை. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, அப்போதான் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். இந்த கூப்பிடுகிறது தான் ஒரு அனுபவம். யோனா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ நினிவேக்கு போய் அந்த நினிவே மக்களுக்காக
பிரசங்கம் பண்ணு, அவங்க பாவம் கொடிதாக இருக்கிறதுனால நீ அவர்களை எச்சரித்து விட்டு வாயின்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசி அனுப்புகிறார் தேவாதி தேவன். இந்த யோனா கர்த்தருடைய கட்டளை தர்சீசுக்கு கப்பல் ஏறுகிறார். ஆண்டவர் பார்க்கிறார், என்னுடைய சொல்லை மீறி போகிறபடினாலே உனக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அந்த மீன் வந்து அவரை விழுங்கி போடுகிறது. இப்போ மீன் வயிற்றில் யோனா நினைவைக்கு போக வேண்டிய ஆள் தர்சீசுக்கு போனபடினாலே மீன் வந்து விழுகிட்டு. அப்போ இப்பொழுது புத்தி வருகிறது யோனாவுக்கு. இப்பொழுது நெருக்கப்படுகிறார். மீனின் குடலுக்குள்ளே மீனின் அந்த அசுத்தத்திற்குள்ளே கிடந்து கொண்டு அந்த நெருக்கத்தில் இருந்து கொண்டு இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு வாசிக்கிறார், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டேன் என்பதாக சொல்கிறார். அந்த பாதாளத்தின் அந்த வயிற்றில், அதாவது அந்த மீனின் அடி வயிற்றில் கிடந்து கொண்டு நெருக்கத்திலே யோனா கூப்பிடுகிறார். உடனே தேவன் நமக்கு கூப்பிடுவதை கேட்டு என்ன செய்கிறார்? மீனுக்கு கட்டளையிடுகிறார். மீன் கொண்டு கரையிலே அவரை கட்டி விடுகிறது. இப்பொழுது மீன் அவருடைய ஊழியம் தொடர்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்பதாக வாசிக்கிறோம். அதாவது எப்பொழுது என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுவார் அப்படி என்று அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது. திறந்திருக்க என்ன அர்த்தம் என்றால் அவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதா, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுவானா? அப்படி சொன்னார். அவரை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை அவர் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய செவி திறந்தே இருக்கிறது. நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆபத்துகளிலே, நம்முடைய நெருக்கங்களிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிப்பதற்காக அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய கூப்பிடுதலை கேட்டுத்தான் அவர் நம்மை ரட்சிப்பார் என்பது ஊர்ஜிதமான ஒன்று. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ரட்சிப்பு நம்முடைய கூப்பிடுதல் தான் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானாலும், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானாலும் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அமைதியாக ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் ஆசீர்வாதம் தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், கருணை உள்ள தெய்வம், இரக்கம் உள்ளவர், எல்லாம் சரிதான். ஆனால் நாம் கூப்பிட வேண்டும். குழந்தை அது பாட்டுக்கு படிச்சிருந்தா தாய் என்ன நினைப்பா? பிள்ளைக்கு பசிக்கிற, நல்லா தூங்குது. ஆனால் அது வீட்டுக்கு அழும்போது அவள் உடனே அதை எடுத்து பால் கொடுத்தார். இதுபோல தான் நம்முடைய தேவாதி தேவன். நாம் அமைதியாக இருந்தால் அவரும் அமைதியாக இருப்பார். நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு பதிலளிக்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்டால்தான் கிடைக்கும். கேளுங்க. எல்லாம் நீங்கள் வேதத்தில் எல்லாவற்றிலும் எல்லா வசனங்களையும் பார்த்து பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்முடைய ஜெபத்தை விரும்புகிறார். நம்முடைய கூப்பிடுதலை அவர் விரும்புகிறார். கேளுங்கள் தட்டுங்கள், கேளுங்கள் தட்டுங்கள், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். கடவுளுக்கு முன்னால் போய் நின்றுக்கிட்டு அப்படியே நின்னோம்னா திறப்பாங்களா? ஒரு வீடு பூட்டி இருக்கிறது, நம்முடைய வீடாகவே இருக்கட்டு, வெளியிலிருந்து வருகிறோம், வீட்டு முன்னால் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தா திறக்குமா? திறக்காது. தட்டணும். தட்டினா யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி உள்ளே இருக்கிறவங்க வந்து திறப்பாங்க. அதே போல தான் கேளுங்கள் தட்டுங்கள், அப்படி என்றால் நமக்கு கிடைக்கும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அந்த குருடர்கள் இயேசுவின் பின்னே போகிறார்கள். போய் எனக்கு இறங்கும் என்று
கூப்பிட்டார்கள். ஒருவேளை அவங்க கூப்பிடாம சத்தமே இல்லாமல் அது பின்னாலே போயிட்டு இருந்தா ஒன்றும் ஆக போறதில்லை. அவர்கள் கூப்பிட்டபடியினாலே அவர் திரும்பி அவர்களை சுத்தமாக்குகிறார். மத்தேயு 15:22 கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசு ஒரு விசுவாசம் பெரிது என்று சொல்லி அவள் மகளை சுகப்படுத்தினார். இப்போ வந்து கூப்பிடுகிறார், கூப்பிட்டு சொல்கிறார், என் மகளுக்கு உடம்பு சரியில்லையா? கூப்பிட்டால் தான், ஜெபித்தால் தான் பலன் கிடைக்கும். அமைதியாக இருந்தால் ஒன்று நடக்காது. மத்தேயு 20:30 வழியறிய 2 குருடர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். இயேசு வெளியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். 2 குருடர்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காரியம் பிச்சை எடுக்கிறது தான். ஆனால் தேவாதி தேவனாக இயேசு அந்த வழியே போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே கூப்பிடுகிறார்கள். எல்லாரும் சொல்றாங்க, சத்தம் போடாத, ஆண்டவர் போறார், அமைதியை அப்படி சொல்றாங்க. இருந்தாலும் அதற்கு அதிகமாக கூப்பிட்டார்கள், சத்தமாக கூப்பிட்டாங்க. இப்ப உடனே தேவாதி தேவனாக இயேசு வந்து அவருடைய கண்களை திறக்கிறார், அவர்களுக்கு சொத்தம் கொடுக்கிறார், சொத்தம் அளிக்கிறார். இப்படி நிறைய உதாரணங்கள் கூப்பிடுதலுக்கு நாம் சொல்லலாம். சிம்சோனை பெலிஸ்தர்கள் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். பெரிய ரட்சகன், இஸ்ரவேலுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரட்சகன், ஒரு கழுத தாடை எலும்பை வைத்து 1000 பேர் கொண்டு போடுகிறார். மகா பயங்கர பராக்கிரமசாலி. அப்படி திரும்பி வருகிற வேளையில் தாகம் எடுக்கிறது, தாகமாக இருக்குது. ஒன்று எட்டு பங்குறோம், ஒன்று இல்லை. அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை இவ்வளோ பேர் நான் அழித்து கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் இப்போ நான் தாகத்தால் சாக போனேன் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான். கூப்பிட்ட உடனே அங்கே ஒரு பள்ளத்தாக்கை தேவன் பிளக்கிறான். அங்கிருந்து தண்ணி வருகிறது. தண்ணி வந்த உடனே அதை குடித்து திரும்பவும் உயிரடைகிறான். கடைசி நேரத்தில், சிம்சோனின் கடைசி காலத்தில் அவனுடைய கண்களை பிடுங்கி பெலிஸ்தர்கள் ஒரு கோயிலை கொண்டு போய் அவனை வேடிக்கை காட்டும்படியாக கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். அவனுடைய கண்கள் இழந்தவனாய், அவனுடைய முழு பலத்தை இழந்தவனாய், பிறருக்கு வேடிக்கையாய் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய மகா பெரிய பராக்கிரமசாலி ஒரு காரியத்தில் தவறி போனதினாலே இப்பொழுது தன் பலத்தை எல்லாம் இழந்து பெலிஸ்தர்களுக்கு முன்பாக ஒரு வேடிக்கை பொருளாக நின்று கொண்டிருக்கிறதான வேளையிலே அவன் மனமுருக ஒரு வேண்டுதல் செய்கிறான். அவன் அவமானப்பட்டு நெருக்கப்பட்டதான வேளையிலே சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, என் 2 கண்களுக்கு தீர்வையாய் பெலிஸ்தரை கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரணும், தேவனையே பலப்படுத்தும் என்று சொன்னார். பாருங்க, அந்த குருடாயன் இருக்கிற இந்த நேரத்தில் சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்கிறார், ஆண்டவரே, இவ்வளவு காலம் நடந்ததெல்லாம் போகட்டும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை மட்டும் என்ன நினைத்தரணும், என்னுடைய கண்களை இந்த பெலிஸ்தர்கள் பிடுங்கி போட்டதற்கு சமமாக நான் இவர்களை அழிக்க வேண்டும், எனக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரணும் என்று கூப்பிட்டான். அவன் செய்தது தவறுதான். அவன் செய்த தவறினாலே அவன் பெலிஸ்தர் கையிலே விழுந்தான், கண்கள் பிடிக்கப்பட்டான். இருந்தாலும் தேவாதி தேவனை நோக்கி அவன் நெருக்கத்திலே கூப்பிடுகிறதான வேளையிலே தேவன் அவனுக்கு பலன் அளிக்கிறார். நம்முடைய நெருக்கத்திலே, நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய அவமானங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு ஒரு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது சிம்சோனுக்கு, அந்த குருடனான அந்த சிம்சோனுக்கு, கண்கள் இழந்தவனான அந்த சிம்சோனுக்கு தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்டு அவனுக்கு பலனை கொடுக்கிறார். அவன் 2 தூண்களை பிடித்து அப்படியே இழுத்து நெருக்கி அங்கே இருந்த பெலிஸ்தர் அனைவரையும் கொண்டு போடுகிறார்.
நீங்கள் அந்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவன் உயிரோடு இருக்கும்போது கொண்டுபட்டவர்களை விட அவன் சாகும்போது செத்தவர்கள் ஏராளம். என்ன காரியம் தெரியுமா? அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டபடியினாலே அவன் இழந்து போன பலத்தை இரட்டிப்பாக அவனுக்கு கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் போது செய்த ரட்சிப்பை விட, அழிந்து போன பரிசரை விட அதிகமான விரோதிகளை அவன் அழித்தான். ஏனென்றால் அந்த நெருக்கத்திலே அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். அவன் கூப்பிடாம ஒருவேளை அப்படியே நிறுவனம் பண்ணிங்க வேணா என்ன, அவனுக்கு ஒரு முடிவு வந்திருக்காரு. அவன் அந்த கூட்டத்தோடு அழிந்து போனான். இருந்தாலும் கர்த்தருடைய பலத்தினாலே அவன் பெரிய ரட்சிப்பை சிறுவருக்கு கொண்டு வருகிறான். தேவனிடத்தில் குறிப்பிட்டுத்தான் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி எந்த விதமான ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கிடைக்காது. தான தர்மங்கள் செய்யலாம், எல்லாம் எந்த காரியங்கள் வேண்டாலும் செய்யலாம். நீங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யலாம். இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உங்களுடைய ஆபத்திலே நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய சுகவீனங்களிலே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய பலவீனங்களில் சுகம் கிடைக்க வேண்டுமானால், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி எந்த விதமான ஆற்றலும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விடுதலை அடைந்தார்கள். கூப்பிடுகிறதான வேளையிலே தேவன் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நம் தேவைகளை எல்லாம் அறிந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமக்கு எது வேண்டுமானாலும் நம் தேவைகளுக்கு தகப்பனிடம் குழந்தை கேட்பது போல, ஒரு தகப்பனிடம் ஒரு சிறு பிள்ளை போய் அடிக்கடி கேட்பது போல, அடிக்கடி கேட்டால் ஒரு நேரம் சொன்னாலும் வேணாம் போ, தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் அது அடிக்கடி கேட்டால் கண்டிப்பாக அந்த தகவல் அவர்களுக்கு கொடுப்பார். அதுபோல தேவாதி தேவனத்தில் நாம் ஒரு காரியத்தை கேட்கிறோம், அது நமக்கு கிடைக்கவில்லை, வெற்றியாகவில்லை என்றால் நாம் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது அவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம். அதனால் நமக்கு அவர் தருவதற்கு காலம் காட்டுகிறார். நாம் திரும்பவும் கேட்கும்போது அவர் நமக்கு அவர் தருகிறார். ஒரு குழந்தை தகப்பனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வது போல நாம் நம் தேவாதி தேவனாகிய பரம தகப்பனாகிய இயேசுவிடம் எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்முடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ரட்சிப்படையும். கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.